யோவானின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சில ஆட்கள் ஆண்டவரை தேடி ஓடி வந்தார்கள் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. நீங்களா யார் எதுக்காக வந்தீங்க? நான் வந்திருக்கேன்னு வந்தீங்கன்னா போச்சு கதை. பாஸ்டர் வர, ஒரு பாஸ்டர் வர்றாரு, வாங்க ஒரு பாஸ்டர் வராங்க, இப்படி கூப்பிட்றதெல்லாம் நிறுத்தணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு வரப்போறார். அல்லேலூயா. இயேசுவை பார்க்கிற கூட்டத்தை ஆண்டவர் இந்த காலை வேளையில காணும்படியாக செய்வாராக. ஆமென். 24ஆம் வசனம் அது சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு எங்க இருக்கிறார் என்று தேடி அவர்கள் கப்பர்நமுக்கு ஓடி வந்தார்களாம். அவர் எங்க இருக்கிறான்னு தேடி ஓடிதான். இயேசு எங்க இருந்தாரு? இங்கேயாவது பவுஞ்சூர் சர்ச் அட்ரஸ் கொடுத்து இங்க போனீங்கன்னா இயேசுவை பார்த்தலாம்னு சொல்லி அனுப்பிச்சிடலாம். ஆனா அந்த நாட்களிலே அவர் எங்க இருக்கிறார் என்று தேடி ஓடுகிறார்கள். ஓடுறாங்க. ஆண்டவரே நீர் எங்க? இயேசுவை தேடி ஓடி 25ஆம் வசனம் சொல்லுகிறது, கரையின் அக்கறையிலே அவரை கண்ட பொழுது, ரபி நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று சொல்லி அவரை ஆசையா கேட்கிறாங்க. ஆண்டவர் அவர் சத்தியத்தை கேட்கும்படியாய், அவரை பார்க்கும்படியாய் ஓடி வந்தவர்கள். சில ஆட்கள் இருக்கிறாங்க இயேசுவை தேடி ஓடினவங்க. மரியாள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான். ஓய்வு நாளின் காலை வேளையில அவருக்கு தேவையான தூப வர்க்கங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு யாரை தேடி போடுகிறான்? என் ஆண்டவராக இயேசுவை, அவர் சரீரத்தை தேடி ஓடுகிறார். இன்னைக்கு நீங்க யாரை தேடி வந்தீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. இன்னொருவனை குறித்து பார்க்கிறோம். லூக்காவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவரை பார்க்கும்படியாக ஒருவன் ஆசைப்பட்டான். இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவர் பார்க்க ஆசைப்பட்டார். இன்னைக்கு உங்களுடைய விருப்பம் என்ன? என் வாழ்க்கையில என் ஆண்டவரை நான் பார்க்கணும். கரங்களை வைத்து ஆமென் சொல்ல முடியுமா? எப்படி பார்க்க போகிறேன் என் ஆண்டவரை? எப்படி என் ஆண்டவரை பார்க்க போகிறேன்? லூக்காவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கிறேன். 39ஆம் வசனம் சொல்லுகிறது, ஓகே, அவள் இயேசுவின் பாதப்படியை உட்கார்ந்து அவர் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். இயேசுவை சிலருக்கு ரொம்ப பிடிக்குது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு செட் ஆஃப் பீப்புள் நான் பார்த்தோம். சிலெல்லாம் கப்பர்நமுக்கு போய் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி. ஒருத்தன் காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி போய் பார்த்தா. நீங்க எப்படி பார்த்தீங்க இயேசுவை? இயேசுவை நான் சபைக்கு போறேன், பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்களா? யோசித்து பாருங்களேன். சில ஆட்கள் இயேசுவை ஒரு சில ஆட்கள் இருந்தாங்க, இயேசுவை பார்த்தோம் அப்படின்னா அங்கேயே கைமயமா பிடிச்சு அவரை அங்கேயே கைது செஞ்சு அங்கேயே சிலுவையில் அரைஞ்சன்னு சொல்லி சில கூட்டம் ஒரு பக்கம் இயேசுவை தேடிக்கொண்டிருந்தது. இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டவர்கள் அநேக பேர் உண்டு. இந்த இடத்துல நான் பார்க்கிறேன், இயேசுவின் பாதப்படியிலே உட்கார்ந்திருந்த மரியாளை குறித்து பார்க்கிறோம். இந்த இடத்துல நான் யோசித்து பார்க்கிறேன், எவ்வளவு நேரம் சமைச்சிட்டு இருந்திருப்பான்னு தெரியல. ஏதாவது சாதாரண சாப்பாடு செய்யறதுக்கு கொஞ்சம் நேரமா, ஒரு அரை மணி நேரமா இருக்குமா, ஒரு மணி நேரமா ஆயிருக்கும்ல. உட்கார்ந்து அமைதியா உட்கார்ந்து இருக்கிறான். வேலைக்கு ஒரு உதவிக்கு செய்யறதுக்கு வரல இவ. ஆண்டு சொல்றாரு, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு. ஆமாம். என்ற கேள்வி என்ன அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படின்னா, ஒருத்தன் காட்டத்தி மரத்தின் மேல ஏறி உட்கார்ந்து பார்க்கறதுக்கு அவனுடைய இருதயமும் அவன் ஆவியும் அவனை தூண்டி இருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கிறோம். இங்க வந்திருக்க எல்லாரையும் இயேசு யாருக்கெல்லாம் பிடிக்கும்? நான் கண்ணவனா முடிக்கிறேன். எல்லாருக்கும் பிடிக்குமா? இயேசுவை ரொம்ப பிடிச்சதுனால இவன் அவர் பாதப்படி விட்டு என்ன பண்ணலையா? ஓகே, மரியாளுக்கு மார்த்தாளுக்கு வந்து யாராவது சமைச்சு தான் ஆகணும், ஏன்னா சாப்பிட்டாகணுமே இல்லையா? ஓகே, அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான், தப்புக்கு சொல்லக்கூடாது. இயேசுவை ரொம்ப பிடிச்சதுனால நல்லா சமைச்சு போட்டுருக்கிறான். ஆனா சமைக்கிறது கூட கொஞ்சம் ஈஸி தான், யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? ஆனா ஆண்டோடைய பாதப்படியில் உட்கார்றது கொஞ்சம் கஷ்டம். அப்போ அவள் நேசித்த நேசத்திற்கும் நான் நேசிக்கிற நேசத்திற்கும் ஏதோ குளறுபடி இருக்கிறது மாதிரி தெரியுது எனக்கு. சில நேரத்தில் என்னால உட்காரவே முடியல. எங்க? ஜெபத்துல இல்ல, ஆண்டோட பாதப்படியில உட்கார முடியவே இல்லை. எங்க பிரச்சனை நடக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. வேதம் சொல்லுகிறது, யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று என்ன பண்ணாங்களாம்? வேண்டிக் கொண்டாங்க. இயேசுநாதர் வர்ஷிப் நடத்திருப்பார் நினைக்கிறீங்களா? தம்பிமார், இயேசுநாதர் வர்ஷிப் நடத்திருப்பார் நினைக்கிறீங்க? கண்டிப்பா நடத்தி. பாட்டு பாடினாரா? எங்கேயாவது பாட்டு பாடினா இருக்கா? அவங்க எங்க பாட்டு பாடினாங்கன்னு மட்டும் இருக்குது. எங்க திருவிருந்து முடிஞ்ச உடனே ஏதோ ஒரு பாட்டு பாடின மாதிரி அவங்க என்ன மூலம் வச்சு அடிச்சு பாடினாங்கன்னு தெரியல. பாட்டு பாடலன்னா நம்மளுக்கு தூக்க வேற வந்துடுது. ஆனா இந்த ஆட்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்க எங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணியிருப்பார் நினைக்கிறீங்க? அவர் என்ன பண்ணியிருப்பார்? சமாரியால உட்காந்து மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார். எவ்வளவு நேரம் கொடுத்துருந்துருப்பார்? ஐயோ, யாருப்பா கேட்கறது அவ்வளவு நேரம்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கொஞ்ச நேரம் மெசேஜ் நேரம் அப்படி கொஞ்சம் அப்படி ஜாஸ்தி ஆனவொடனே நம்மளுக்கு வண்டியெல்லாம் உட்கார மாட்டேங்குது. வண்டி அப்படி ஸ்டார்ட் ஆயிரும். இப்பவுமே மணி 8 ஆக போதுன்னு வண்டி மண்டை ஸ்டார்ட் ஆயிரும், இருதயம் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கடுத்து கோழிக்கறி கிடைக்குமான்னு தெரியல, ஆட்டுக்கறி கிடைக்குமான்னு தெரியல, இன்னைக்கு என்ன சமையல் செய்ய போறோம்னு தெரியல.
இப்பவுமே ஆல்ரெடி பாதி மண்டெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அக்கா இன்னும் 7:30 தான் ஆயிருக்குக்கா, இன்னும் எனக்கு ஒரு 1 மணி நேரம் கொடுத்துருக்குற பாஸ்டர். யோசித்து பாருங்களேன். அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கும்படி அவர்கள் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, ஞாபகம் இருக்கான்னு தெரியல, 5 அப்பம் 2 மீன் எத்தனை பேருக்கு தெரியும்? எவ்வளவு நேரம் அவரோடு கூட இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயோ ஸ்தோத்திரம். இங்க ஒரு நாள் ஃபாஸ்டிங் பீரியட் வச்சாலே வர்றதுக்கு வழி இல்லை நம்மளுக்கு. ஏதோ ஒரு குளறுபடி நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற மாதிரி என் ஆவிக்குரிய நிலைகளை நான் சோதித்து பார்ப்பேன் என்றால், என் விசுவாச நிலைகளை நான் சோதித்து பார்ப்பேன் என்றால், என் ஆண்டவரை நேசிக்கிற விதத்தை நான் பார்ப்பேன் என்றால், எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு காரியம் என்னை தடுமாற பண்ணுகிறது. ஏதோ எனக்கு என் தேவைக்கு என்று நான் ஓடி வருகிறது போல தோன்றுகிறது. சில நேரங்களில் பார்க்கும் பொழுது என் நேசத்தையும் ஆண்டவரை பார்க்க விரும்புகிற காரியத்தை பார்க்கும்போது பாஸ்டருக்காக ஓடி வர வேண்டிய சூழ்நிலைகள், சபைக்காக ஓடி வர வேண்டிய சூழ்நிலைகள். நான் இல்லைன்னா சபையில் யாரும் இருக்க மாட்டாங்க, வாசிக்க முடியாத, பாட்டு பாட முடியாத, இதுக்காக வருகிற சூழ்நிலைகள். ஆனால் என் உள்ளத்தின் ஆழத்தில் நான் பார்த்தேன் அப்படின்னா, இவர்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கிறது. என் ஆண்டவரோடு இருக்கிறதை என் இருதயம் விரும்புகிறதா? என் ஆண்டவரை தேடி ஓடி போய் அவரிடத்துல உட்கார். எனக்கு ஆண்டவர் வேணும், நான் விரும்புகிற நேரத்தில் எனக்கு வேணும். எனக்கு ஆண்டவர் வேணும், எனக்கு எப்போ தேவையோ அப்போ எனக்கு வேணும் என் ஆண்டவர். என் ஆண்டவரை பார்க்க விரும்புகிறேன். எப்பொழுது? சில நேரத்தில் ரொம்ப சோர்வா இருக்கும்போது போய் ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்தா கொஞ்சம் நேரம் எனக்கு பலன் கிடைச்ச ஸ்தோத்திரம், நல்ல வேலை, அப்படியாவது ஒரு ஞானம் கிடைத்து அங்க போய் உட்கார்றதுக்கு பலன் கொடுத்துருக்கிறாரு. சர்ச்சைக்கு போனா பைத்தியம் முடிச்சிட மாதிரி இருக்குது யாருக்கலாம்? எஸ், அதுக்காக ஸ்தோத்திரம், நல்ல வேலை ஒரு சர்ச்சின்னு வச்சாரு, அது ஒரு ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம வாழ்க்கையை யோசித்து பாருங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரல அப்படின்னு 15 நாள் ஆராதனைக்கு போகல அப்படின்னாலே நம்மள ஆவியில அனலே இல்லாத மாதிரி பரிதாபமா போகுது இல்ல? யோசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். மத்தேயு 14:13. இயேசு அதை கேட்டு ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு, சத்தமா வாசிங்க பாப்பா எல்லாரும், பட்டணங்களில் இருந்து எப்படி போனாங்களா? பஸ் இல்ல பாஸ்டர். அப்போ உன் அன்பு பஸ் இல்லைன்னா போயிடுச்சு. கல்யாணத்துக்கு போதா பஸ் இல்லைன்னா? லாரி பிடிச்சாது வண்டி போயிருது, ஷேர் ஆட்டோ பிடிச்சாது போயிருது. இவங்க வேதம் சொல்லுது, இவர்கள் கால்நடையாய் கடந்து போனார்கள். இவர்களுடைய அன்பும் இவருடைய பாசமும் இவருடைய விசுவாசமும் இவர்களுடைய உறவை நான் பார்க்கும் பொழுது, இவருடைய விசுவாச வாழ்க்கையும் இவருடைய ஆவிக்கிற நிலைகளை பார்க்கும் பொழுது எதையும் அவங்க தடை பண்ண மாதிரி தெரியல. வாஞ்சித்து ஓடினார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இயேசுவை பார்க்கணுமா? எப்படியாவது அவரை நான் பார்த்தணும். ஒருத்தர் வேதத்துல பார்க்கிறேன், அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவதற்கு அவர் எடுத்த முயற்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அவ்வளவு ஆம்பளை ஆட்கள் ஃபுல்லா சொந்து இருந்திருப்பாங்க. ஏன்னா 12 சீசர்கள் நிப்பாட்டினாலே அங்க கூட்டம் என்ன பண்றோம்? பெருசா தான் இருக்கும். அப்புறம் அங்க எங்க பொம்பளை ஆட்களா இருக்க போறாங்க? எல்லாம் ஆம்பளை ஆட்கள் தான் இருந்திருப்பாங்க, நான் விசுவாசிக்கிறேன். அதற்கு நடுவுல உள்ள எப்படியாவது தன் வாழ்க்கையில என் ஆண்டவரை தொடுவதற்காய் அவள் எடுத்த முயற்சியை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது கூட்டம் நெரிச்சல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஆமென். வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். உங்கள் சந்தோஷம் எப்படியா? சரி சொல்லுங்க பார்ப்போம். என்னுடைய சந்தோஷம் நல்லா இருக்கணுன்றதுக்காக இப்படி வேதத்தில் ஒரு மனிதன் எழுதியிருக்கிறாராம். எப்படி எழுதியிருக்கிறாராம்? தேவன் ஒளியா இருக்கிறார், அவளில் எவ்வளவும் இருள் இல்லை. 5ஆம் வசனம். 6ஆம் வசனம் சொல்லுது, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாய் இருப்போம். சில நேரங்களிலே என் வாழ்க்கையானது சத்தியத்தின்படி நடக்காததுனால இருளில் நடக்கிறவர்களின் வாழ்க்கைக்கு ஒற்ற வாழ்க்கையை நடக்கிறது போல தோன்றுகிறது. வேதம் சொல்லுகிறது, அழகா சொல்லப்பட்டிருக்கு. முதல் வசனத்தில் அழகா எழுதிட்டாரு, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். என் ஆண்டவரை பார்க்க முடியாமல் ஏதோ ஒரு காரியம் சில நேரங்களில் என்னை தடை பண்ணுகிறது. வேதம் வாசிக்க முடியல. ஏன் வேதம் வாசிக்க முடியல? இப்ப நம்ம ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்னா லிட்டரலா பார்க்க முடியாது. அவர் பிரசன்னத்தை என்ன பண்ணணுமோ அவர் என்னோடு கூட இருக்கிறதை நான் உணர்கிறேன். ஆமென் சொல்ல முடியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு? அப்படி இல்லைன்னா எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கும் தெரியும், நல்லா தெரியும், ரொம்ப நல்லா. ஜுரம் அடிச்சா யாருக்கெல்லாம் தெரியும்? ஜுரம் வர்ற மாதிரி இருக்குன்னா யாருக்கெல்லாம் தெரியும்? கை தூக்கி பார்ப்போம். ஏதோ வர்ற மாதிரி இருக்குது, அழகா சொல்லிடுவாங்க.
சளி பிடிக்கிற மாதிரி இருக்குதா யாருக்காவது? அதெல்லாம் தெரியுது. பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறாரா, அதை நீ உணர முடியும். ஆமென். உன் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறாரா? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? உனக்கு நல்லா தெரியும் உன் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சத்தத்தை நம்ம கேட்க முடியும். அழகா சில நேரங்களில் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு வசனம் மட்டும் அப்படி எழுந்து நின்று பேசிக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படி? எனக்கு தெரியும். ஆனாலும் என் வாழ்க்கையில என் வேதத்தோடு நான் உட்கார்ந்து அவரை பார்க்க, வேதத்தின் வசனங்களிலே பார்ப்பதற்கு கடினப்படுகிறேன். ஒரு இடத்துல பார்க்கிறோம், ராமனோடு அவர் கூட உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்கிறாங்க, கதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. 3 நாட்கள் உட்கார்ந்து கதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. உணாந்திரத்துல போய் உட்கார்ந்து சத்தியத்தை கேட்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு என் இருதயம் சில நேரங்களில் கசப்பை உண்டு பண்ணுகிறது. ஆவிக்கிற நிலைகளில் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை வரும்போது மட்டும்தான் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவ மாதிரி ரொம்ப அழகா, தப்பா சொல்லல, அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி ஒப்பு கொடுத்ததுனாலே அழகா அன்னைக்கு வந்து உட்கார்ந்து ஆராதிக்கிறதும் ஆண்டவரோடு கூட வசனத்தை கேட்கறது, ஊழியம் செய்யறது ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனா வார நாட்களில் வீக் டேஸ்ல என்ன நடக்குது? சில நேரங்களிலே என் வேதம் ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்குது. காரணம் என்ன? ஏன் என் ஆண்டவரை நேசிக்க முடியல? சில நேரத்தில் பாஸ்டர் கூப்பிடும்போது சாரி பாஸ்டர் வரல, பிடிக்கல, கோவம் யார் மேல? கசப்பு நிறைந்த அனுபவங்கள். ஏன் என் ஆண்டவரை இன்னும் ஆண்டவரோடு போய் நான் பாதப்படியில் போய் உட்கார முடியல? இன்னும் ஆவிக்கிற நிலையிலும் வளர முடியாமல் அதே நிலைகளில் நான் போராடி கொண்டு இருக்கிறேன். காரணம் என்ன? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தார், அவரோடு கூட அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல அவரோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னவா இருக்கு தெரியுமா? நீ ஒளியில் அவரோடு கூட இருக்கணும். அவரோடு இருக்கும் பொழுது அந்த ஐக்கியமானது பலப்பட்டு என்ன நடக்குது அப்படின்னா, உலகத்துல பெரிய பிரச்சனை நமக்கு நிறைய என்னன்னா, டிவி பக்கம் ஓடுது, அக்கா ஒரு பக்கம் இருக்கிறாங்க, மாமியார் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, எல்லாரும் நம்மளை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு கூட்டு போயிடறாங்க. வேதம் வாசிக்க நேரம் இல்லை, சமைக்க நேரம் இல்லை, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போக நேரம் இல்லை. பைபிள் வாசிக்கவும் சத்தமா சொல்லிடுங்க, பைபிள் வாசிக்க எவ்வளோ நேரம் பாத்திரம் வளர்க்குறேன் தெரியுமா? எவ்வளோ நேரம் துணி துவைக்கிறேன் தெரியுமா? அதோட சேர்ந்து இந்த பைபிள் வாசிக்கிறதையும் உள்ள வச்சுக்கலாமே. கொஞ்ச நேரம் நான் யோசித்து பார்க்கிறேன், என் ஆண்டவரை நல்லா நேசிக்கிறேன். எத்தனை பேர் நல்லா நேசிக்கிறீங்க? இப்ப விட்டீங்கன்னா ஒரு பாட்டை பண்ண அப்படி நேசித்துருவோம் நம்ம. எதுல? பாட்டுல. எல்லாருடைய நேசத்தை நாளை காலையில பாத்துக்கலாமா? நாளைக்கு காலையில உன் அரைக்கதவை பூட்டி கொண்டு நீனும் உன் ஆண்டவரும், அக்கா போனை தூக்கிட்டு, அக்கா எங்கக்கா இருக்கிற அப்படின்னு சொல்லி போனை தூக்கிட்டு கதை பேசுறதுக்கு, அந்த அக்கா கூட பேசுறதுக்கு, அந்த அண்ணன் கூட பேசுறதுக்கு, அந்த ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு, பைக் ஓடுற ஓட்டம் வந்து பயங்கர தூரம். என் நேசம் வேறு பெட்ரோல்லாம் ஊத்திக்கிட்டு போகுது. ஆனா என் ஆண்டவரை நேசிக்கிறேன், கடவுளை அவரோடு கூட ஐக்கியப்படுவதற்கு சம்டைம்ஸ் என் இருதயம் வந்து பலவீனப்பட்டு இருக்கிறது. அது காரணம் என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கை இருளிலே சில நேரங்களில் கடந்து போவதனாலே, ஆண்டவரோடு ஐக்கியப்படாததுனாலே. ஆண்டோட இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு இருந்து அப்படியே பிடிச்சிட்டு போங்க, சாயந்தரம் ஊழியத்துக்கு கூட்டோட வந்துருவாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஆவிக்கிற நிலைகள் ஒருபடி என்ன பண்ணிருப்பீங்க? மேலே போயிருப்பீங்க. ஆண்டவர் என்ன பண்ணிருப்பீங்க? நேசிருப்பீங்க. நாளைக்கு கூட நல்ல வல்லமையா இருப்பீங்க. இந்த புதன்கிழமைக்கு அப்புறம் வண்டி என்ன பண்ணுது சில நேரத்தில்? ஆமா, செவ்வாய்க்கிழமை நல்ல நாளே இல்லை பாஸ்டர், அப்படியே இழுத்துட்டு எங்களை கொண்டு போயிருந்தா ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க இல்ல? இந்த ஆவியில யோசித்து பாருங்க, லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு தேவையானதை நான் என்ன பண்ணணும்? ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு சத்தியத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்மில் பாவம் இல்லை என்பவமாகில் நம்மை நாமே பக்கத்து தட்டி சொல்ல, அக்கா பாவம் இல்லைன்னா சொல்லாத, சொல்லிடு, நல்லா சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? ஐயோ அந்த அக்காவை போய், அந்த அக்காவை பார்த்தா பரிசுத்தமா இருப்பான், அவங்க கம்யூனியன் சர்வ் பண்றாங்க. இல்லையே, நம்மள பாவம் இல்லை என்று நீ யோசிப்ப அப்படின்னாலே you need to be very careful every day. ஒவ்வொரு நாளும் நான் பேசுகிறேன், ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் தன்னை அலசி ஆராய்ந்து தேவனுக்கு முன்பாக நிறுத்தி என் பாவத்தை கழுவி சுத்திகரித்து என் தேவனுக்குள்ளே நான் ஐக்கியப்படுவேன் என்றால் அந்த நேசம், அந்த பாசம் என்ன பண்றது தெரியுமா? ஒட்டிக்கும். ஆமென் சொல்ல முடியுமா? இதை ரொம்ப தெளிவா சொல்லு. ரொம்ப அழகான ஒரு சத்தியம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அதை என்ன பண்றாரு? ஆண்டவர் மன்னிக்கிறார். நான் பாவத்தை என்ன பண்றாரு? ஆண்டவர் மன்னிக்கிறார். மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், என் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஆப்ஷனை கொடுத்துரு. வாசிங்க பாப்போம் 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால்
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். மறுபடியும் சுத்திகரித்து பொண்ணா மாற்றிடுவார். இது கிறிஸ்தவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இதுவரை அப்படிதான் ஆண்டவர் பண்ணிட்டு இருக்காரு, இனிமே அப்படிதான் பண்ண போறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உன்னில் பாவம் இல்லை என்று சொல்வாயாகில் பிரச்சனை உனக்கு வந்துடும். நிறைய நேரத்தில் அதான் பிசாசு இதை டூலா கையில் எடுத்துக்கிட்டு உன்னை சோர்வுக்குள்ளே கொண்டு வந்து உன்னையும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஐக்கியத்தையும் உனக்கும் ஆண்டவருக்கு இருக்க அன்பையும் பிரித்து விடுகிறான். இதுதான் அவன் யூஸ் பண்றான், வேற ஒன்றும் யூஸ் பண்ண மாட்டான். ஒரு வாரம் 2 வாரம் சர்ச்சுக்கு போகலன்னா வச்சுக்கோங்களேன், 3ஆவது வாரம் சர்ச்சுக்கு வர இஷ்டம் இருக்குமா? இஷ்டம் இருக்காதா? டயர்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டிரைவர் ஒன்று வேணும், இல்லை ஒரு புல்டோசர் ஒன்று வேணும் உன்னை பிடிச்சி இழுத்துட்டு வர்றதுக்கு. பாஸ்டர் இங்கேருந்து ஜபம் பண்ணி அந்த பிசாசெல்லாம் அனுப்பி அவனை பிடிச்சி தர இழுத்து உட்காந்து அதுக்கப்புறம் ஆன் பண்ண பிறகு வண்டி ஆன் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன நடக்குது? இந்த உலகத்தில் இருக்க உபத்திரவம், இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகள், இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனை, பாவம் நிறைந்த இந்த காரியங்கள் நம்மளை எங்கேயோ ஒரு இடத்துல சோர்வுற பண்ணி உன் ஆண்டவரை பார்க்க முடியாமையும் உன் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை பலப்படுத்த முடியாமலும் ஆண்டவருக்கும் உனக்கும் இடையில ஒரு பெரிய ஒரு பிளவை பிசாசு உண்டு பண்ணுகிறான். இதுல நம்மளும் போய் உள்ள விழுந்துட்டு நான் பாவி, எனக்கு கஷ்டமா இருக்கு, ஆண்டவரை பார்க்க விருப்பமே இல்லை, திருவிருந்த ஆராதனைக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. காரணம் உனக்குள்ள தெரியும் ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுட்டோம் அப்படின்னு. அதுக்கு தான் வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் என் பாவங்களை என்ன பண்றாராம் ஆண்டவர்? தம்பிமார் எல்லா அநியாயத்தையும் சேர்ந்து சொல்லுங்க பாப்பா. எல்லாம் அண்ணமார் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லா அநியாயத்தை நீக்கி உன்னை சுத்திகரித்து நீ ஓடி வரலாம். இங்க திருவிருந்த ஆராதனைக்கு வீட்டில் உட்கார்ந்து இருக்காதீங்க, அங்கேயே உட்காந்து முழங்கால் போட்டு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு, ஏசப்பா இந்த வசனத்தை வச்சு நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. சர்ச்சுக்கு நான் சில நாட்கள் அல்வா கொடுத்துட்டே இருப்பாங்க, கதை சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏன் தெரியுமா? ஆண்டவரோட சேர விடாம அவனை பிசாசு பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறான். எஸ், மெனி டைம்ஸ் யூ மே ஃபெயில். நீ விழலாம், போராடி கொண்டிருப்ப, வர முடியல, ஆண்டவரை நேசிக்க முடியல, ஆண்டவரை பார்க்க முடியல. பாஸ்டர் பார்க்க மாட்டான், பாஸ்டர் அப்படி பார்த்தா ஓடி போயிடுவான். ஏன் தெரியுமா? ஆவியான ஆண்டவரை பார்க்க முடிஞ்சாதான் பாஸ்டரை பார்த்துருவானே. எப்போ ஒருவன் பாஸ்டரை பார்க்க மறைஞ்சு ஓடுறானோ அப்பவே புரிஞ்சுக்கணும் அவனுக்கு ஆண்டவருக்கு என்ன இல்லை. பாஸ்டர் வர்றாரு ஓடி போயிடலாம்னு சொல்லி மூடிட்டு ஓடி போன ஆட்கள் நிறைய பேர். பாஸ்டர் வீட்டிலே இல்லை பாஸ்டர் அப்படி சொல்ற ஆட்கள். அவனுக்கு காரணம் என்ன தெரியும்? பாஸ்டரை பார்க்க இஷ்டம் இல்லை. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவரை பார்க்க இஷ்டம் இல்லை. நீ மறைந்து ஓடிக்கொண்டு இருக்கிறாய். சில ஆட்கள் காட்டத்தி மரத்தின் மேல ஏறி நின்று அவரை பார்க்க விரும்பின நாட்கள் உண்டு. அப்படி இருந்திருக்கிற நம்மளும் உண்டு. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆசைப்பட்டவங்க அல்லேலூயா, இன்னொரு மீட்டிங் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிலாம் ஆசைப்பட்ட நாட்கள் உண்டு. கொரோனாக்கு அப்புறம் ஆவிக்கிற நிலைமை எங்க இருக்குன்னே தெரியல பாஸ்டர், ஆராதனை எங்க இருக்கணும் தெரியல, அபிஷேகம் எங்க இருக்கணும் தெரியல. கொரோனாவோட சேர்ந்து நாங்களும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். எதோட சேர்ந்து? ஆமா, கொரோனாவோட. கேட்டா ஆன்லைன் சர்வீஸா? ஆன்லைன்ல நீ எப்படி சர்வீஸ் பார்த்தோன்னு கடவுள் ஒருத்தருக்கு தெரியும். எப்படி நம்ம கான்ஃபரன்ஸ் ஜெபம் பண்ணணும் ஆண்டவருக்கு தெரியும். நல்லா சத்தமா சொல்றீங்க. அதை மட்டும் நான் கூட சில நேரத்தில் அதை ஆன் பண்ணி போட்டு பாக்கெட்டில் போட்டுட்டு வண்டியில் போகிறது, மியூட்டில் போட்டு, பாஸ்டர் நான் மியூட்டில் இருக்கிறேன் கண்டுக்காதீங்க, வேற வழி கிடையாது, நான் ஓடுறேன். சில நேரத்தில் நம்மளை அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு நம்மள ஒரு லைஃப் ஸ்டைலில். இன்னைக்கு தேவனோடு என் ஐக்கியம் எப்படி இருக்குது யோசித்து பாருங்களேன். ரொம்ப அழகான ஒரு சத்தியம். உன் பாவத்தை அறிக்கை செஞ்சு அப்படின்னா அவனோட கிருபை வரத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென் சொல்ல முடியுமா? நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். சொல்லுங்க பாப்போம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே பலன். நான் சொல்ற உலகத்துல அற்புதம். உன் வாழ்க்கையில பணத்தை நீ பார்க்கறியோ இல்லையோ, பணம் வருதோ இல்லையோ, வீடு கட்டப்படுதோ இல்லையோ, ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறத நம்ம முகத்தை சிரிப்பா வச்சுட்டே இருக்குது. அல்லேலூயா. பார்த்துருக்கீங்களா? சில மூஞ்ச பார்த்தாலே சொல்லிடலாம், என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. அது அதே துணி தான் கட்டிட்டு வரும், அதே பழைய சேலை, அதே குடிசை வீட்டில் தான் இருக்கும். அது சந்தோஷமா ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருக்கோம். அது முகத்தை பார்க்கும்போதே தெரியும் கர்த்தர் அவளோ அந்த அம்மாவோட பாட்டியோட என்ன பண்றாரு இருக்கிறாருன்னு சொல்லி. அதே இது ஆண்டவர் இல்லைனாலும் முகத்துல நல்லா தெரியும். பிசாசு உள்ள இருந்தா பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். தெரியுமா எப்படி? பாஸ்டர் கேட்டு பாருங்க, கண்டுபிடிப்பாரு. எப்படி? கண்ணை பார்த்தா தெரிஞ்சிடும் உள்ள யார் இருக்கா அப்படின்னு. தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தாலும் தெரியும் உன்னுடைய பலன் எப்படி என்று சொல்லி. உன் நடைகள் சொல்லும், உன் வார்த்தைகள் சொல்லும், உன்னுடைய முகம் சொல்லும், உதடுகள் சொல்லும், நீ ஆராதிக்கிற விதம் சொல்லும்.
நீ மகிழ்ச்சியா எவ்வளவு தூரம் இருக்க, நீ கர்த்தருக்குள் இருப்பதே உன்னுடைய பலன். இதெல்லாம் எப்படியா ரெடி பண்ணி ஆண்டவரோட ஐக்கியமா இருந்து என் ஆண்டவருக்குள்ள நான் பலப்படுவேன். அதனாலதான் மரியா ஆண்டவர்கிட்ட எழும்பவே இல்லை. எப்படி ஐயா அவருடைய பாதப்படையில் அவ்வளவு நேரம் உட்கார முடிந்தது? 3 நாட்கள் ஒரு ஆள் உட்கார்ந்து இல்ல, அத்தனை பேர் உட்கார்ந்து இருந்தாங்களாம். இந்த விசுவாசிக்கு தெரிஞ்சிருக்கணும், கர்த்தருக்குள் இருப்பது என்னுடைய பலன். ஆமென். யோவானின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானம் மகா பெரிய சமாதானம். அதுதான் ஆண்டவர் எழுதிட்டு இருக்கிறார் இல்ல. அந்த சமாதானத்தை தேடி என் இருதயம் எவ்வளவு தூரம் ஓடுகிறது. ஆக்சுவலா இது உண்மையா இருக்கும் என்றால், இதை நான் விசுவாசிப்பேன் என்றால், வாசிங்க பார்ப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். என் ஆண்டவர்கிட்ட சமாதானம் இருந்துச்சு அப்படின்னா டெய்லி காலையில் அவர் பாதப்படியில் போய் உட்கார்ந்துருப்போமே. எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னும் சில நேரங்களிலே நான் இதை விசுவாசிக்கிறேன், ஆனால் செயல்முறைக்கு வரும் பொழுது வேதம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. பாஸ்டர் வந்து ஆராதனை நடத்த முடியாது திங்கக்கிழமை வீட்டில், செவ்வாய்க்கிழமையும் வீட்டில் வந்து ஆராதனை நடத்த முடியாது. நம்மளும் வீட்டுக்கு திறந்து கொடுக்க மாட்டோம்னு வைங்க. புதன்கிழமை வியாழக்கிழமை அப்போ யார் தான் ஜெபம் பண்ணி ஆகணும்? யார் தான் பைபிள் வாசித்தாகணும்? யார் தான் அவர் முகத்தை பார்த்தாகணும்? யார் தான் அவரோட பலப்பட்டாகணும்? நான் எடுத்து முயற்சி எடுத்து நான் வேலை செய்தாக வேண்டும். யோசித்து பாருங்க, என் சமாதானம் சில நேரங்களில் குறைந்து போகும் பொழுது பிசாசானவன் சமாதான குறைச்சல்களை கொண்டு வருகிறான். வேற ஒன்றும் செய்ய மாட்டான். இங்க பாரு, ஆண்டவர் கூட இல்லாத மாதிரி தெரியுது. அப்படி சொல்லும் போது உன் விசுவாசம் என்ன சொல்லு? ஆமா ஆமா, பார்த்தா அப்படிதான் தெரியுது. யாராவது ஒரு புது விசுவாசிங்க வந்துச்சுன்னு வைங்களேன் சர்ச்சுக்கு, அப்படி பார்க்கும், இந்த சர்ச்சில் இயேசுநாதர் இல்லாத மாதிரி தெரியுது அப்படி சொல்லிட்டு போகும். ஏன்? அது பார்க்கும் இதெல்லாம் தெரியும். ஆனா நம்மளுக்கு தெரியும் என் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம சந்தோஷமா இருப்பது இல்லை. அல்லேலூயா. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? சில நேரத்துல பிசாசு காமிச்சு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு அப்படின்னு காமிப்பான். அவன் காமிக்கிறது அவன் கூட சேர்ந்து போயிடுறது நம்முடைய வாழ்க்கை அல்லையே. என் தேவனை நான் எவ்வளவு தூரம் விசுவாசிக்கிறேன். பாஸ்டர் நல்ல ஒரு பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு பாடினாங்க? இன்னமும் செய்வாரா? இனிமேலும் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த நிலைமை இது போட்டோ எடுத்து வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்க போகிறேன். ஆக்சுவலாக எனக்கு பெரிய சர்ச் கட்டுறீங்க, அப்புறம் இந்த சர்ச்சை மறந்து போயிடுவீங்க. நான் வச்சிருப்பேன், நான் இதை மட்டும் தான் வச்சிருப்பேன், அந்த சர்ச்சை வச்சிருக்க மாட்டேன். என் ஆண்டவர் செய்வார். அது கிறிஸ்துவனுடைய விசுவாசமா இருக்கும். இதுதான் நம்முடைய பலனாக இருக்கும். இதுல தான் ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆமென் சொல்ல முடியுமா? ஏன் ஆண்டவரை தேடுகிறேன்? சில நேரங்களில் ஏன் சோர்ந்து போகிறேன்? ஏன் என் வாழ்க்கையில் பலவீனப்பட்டு போகிறேன்? கடவுளை தேடுறது எதுக்காக தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? சில நேரத்தில் வேதத்தில் ரொம்ப அழகா சொல்றார் ஆண்டவர். யோவான் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஏன் ஆண்டவரை தேடுவார்? இயேசுவை ஏமா தேடுறீங்க? இயேசுவை ஏமா ஏற்றுக்கொண்டீங்க? யாரா சொல்ல முடியுமா? இயேசுவை ஏன் ஏற்றுக்கொண்டீங்க? நான் இயேசுவை ஏன் ஏற்றுக்கொண்டேன்? ஆரம்ப நாட்களில் சில நேரத்தில் அற்புதம் அப்படி டப்பு நடந்திருக்கும். அப்படி ஆண்டவர் நீ விசுவாசிக்கும்படி, அவர் தெய்வன் என்பதை காண்பிக்கும்படி உடனே உனக்கு அற்புதம் செஞ்சிருக்கலாம். ஒருவேளை இப்போ பவுஞ்சூர் பாஸ்டர் கூட ஆண்டவர் இருக்காரா? இருக்கிற மாதிரி தெரியல. இன்னும் 6 லட்சம் ரூபா கூட கொடுக்க மாட்டேறாரு. எனக்கு கோபம் ஆண்டவர் மேலே. என்ன ஆண்டவர், நம்முடைய ஊழியக்காரனுக்கு ஒரு 6 லட்சம் அப்படி ஒரு செக் ஒன்று எழுதி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு செம்ம கோபம் தான் எனக்கும். இல்லை ஆண்டவர் என்னை தான் கொடுக்க வைக்கணும்னு வெயிட் பண்ணுறாரான்னு தெரியல. நானும் சரி ஆண்டவரை வெயிட் பண்ணலாம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இல்லை ஒன்றை கொடுக்க வைக்கிறாருன்னு தெரியல, யாருடைய நகையை அவுக்க சொல்கிறாருன்னு புரியல. எல்லாத்தையும் அவுத்துட்டோம் பாஸ்டர் ஏற்கனவே. அடியா யாரை இந்த உண்மை உட்காந்து ஜோமன் பார்த்தா நான் தான் செய்யணுமா? இல்லை வேற ஒருத்தன் வருவானா? நீங்கள் சொல்லுங்க ஒழுங்கா. ஏற்கனவே கடன் ரொம்ப போயிட்டு இருக்கு. போனா வாங்க பாஸ்டர் 2 பேரும் லோன் எடுத்துட்டு வரலாமா பாஸ்டர்? அவர் கூட வருவேன், ஏன்னா நான் தானே லோன் எடுக்க போறேன். என்ன செய்ய விரும்புகிறார் ஆண்டவர்? இருக்கிறது மாதிரி தெரியலையே ஆண்டவர் நம்ம கூட சில நேரத்தில் பார்த்து. யோசித்து பாருங்க, அற்புதத்தை கண்டது எதனால? நீ ஆண்டவர் நீ காலைல எதுக்காக வந்தீங்கம்மா? சில ஆட்கள்லாம் இருக்காங்க, ஐயோ பாஸ்டர் தசம பாகம் கரெக்டா போட்டுடணும் பாஸ்டர். ஏன்? கரெக்டா எழுதி கொண்டு வந்து போட்டுருவாங்க. ஏன்? இந்த மாசம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இல்லாம போயிடக்கூடாது. எங்கடா ஆண்டவர் பணத்தை எடுத்து கை வச்சிட போறாரோ, எங்கடா சுகத்துல கையை வச்சிட போறாரு பயம் நிறைய பேருக்கு. அப்படிலாம் கொடுக்காதீங்க ஆண்டவருக்கு. நன்றி சொல்லி கொடுங்க. ஆண்டவரே நீ நல்லா வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவரை கனப்படுத்துறதுக்காக கொடுங்க, பயந்துலாம் கொடுக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, இவர்கள் எதனால என்னை நம்புறாங்க அப்படின்னா, எதனால இவங்க தேடி வராங்க? சில ஆட்கள் இருக்காங்க, சில சர்ச்சைக்கு போனால் மதியம் சாப்பாடு போடுறாங்களாம். மதிய சாப்பாடு குறைச்சி பாஸ்டர் கொஞ்சம் மதிய சாப்பாடு போட்டால் யாருக்கும் பிரச்சனையே இல்லை பாஸ்டர்.
ஆமாம், மதியம் போய் சமைக்கலாம் வேணாம், எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கும்ல. சமைக்கிறது தான் வேலையாக போயிடும் அப்புறம். ஆமாம், அங்கே நான் ஒரு சர்ச்சுக்கு மெசேஜ் கொடுக்க போயிருந்தேன் யூகேல. பாதியில் செம்ம ஸ்மெல்லு, நல்ல, அதுவும் நம்ம ஊர் பொங்கலுக்கு சாம்பார் செஞ்சா எப்படி இருக்கும், பொங்கல் சாம்பார் ஸ்மெல் அப்படி பயங்கரம். அதில் ஏசி ஹால் வேற. என்னால் மெசேஜே கொடுக்க முடியல. அங்கே உட்காந்துருக்க ஆளுக்கு எப்படி கேட்கறது வரணும். பாஸ்டர் அம்மா சமையல் செஞ்சுட்டு இருக்குது உள்ள. பாஸ்டர் அம்மா இங்கே எனக்கு சமையல் செஞ்சுட்டு இருக்காங்களா, இங்கே தான் இருக்காங்களா? அந்த பாஸ்டர் அம்மாவுக்காக துதிக்கிறேன். அது சொல்லு, பாஸ்டர் மதிய சாப்பாடு போட்டாங்கன்னு பாஸ்டர். இவங்க எதுக்காக சர்ச்சுக்கு வந்தாங்க? எதுக்காக இவங்க சர்ச்சுக்கு வராங்க? பக்கத்தறி, எதுக்காக சர்ச் வரீங்க கேளுங்க அந்த அக்காட்ட. எதுக்காக இந்த ஆண்டவர் தேடுறாங்க. ரபி எங்க இருக்கிறீர்? ரபி எங்க இருக்கிறீர்? என் ஆண்டவர் எங்க இருக்கிறார்? இயேசு எங்க இருக்கிறார்? எதற்காக இயேசுவை தேடுகிறாய்? எதற்காக தேடி வர? உனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரோட உட்கார்றதுக்கு பலன் இல்லை, திங்கட்கிழமை ஆண்டவரோட உட்கார பலன் இல்லை, புதன்கிழமை உட்கார பலன் இல்லை, ஆண்டவரோட நேரத்தை செலவிட பலன் இல்லை, கர்த்தருக்குள் இருப்பதே என்னுடைய பலன், அதுவும் பலன் இல்லை. அப்ப நான் ஏன் ஆண்டவரை தேடுகிறேன்? ஒரு கடவுள் வேணும்ன்றனால தேடிட்டு இருக்கிறோமா? எனக்கு கடவுள் ஒருவர் வேணும், எனக்கு கல்ற தோட்டம் வேணும்னு ஆண்டவரை தேடிட்டு இருக்கணும். எதுக்காக தேடிட்டு இருக்க? வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. 26 வசனம், நீங்கள் அற்புதத்தை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து நல்லா. இன்னும் இந்த ஆண்டவர்கிட்ட சில ஆட்கள் போடுவாங்க ஃபேஸ்புக்கில், ஊழியம் செஞ்சால் பணக்கார ஆயிடலாம் அப்படின்னு. அதுவும் உண்மைதான் வைங்க. கடவுள் எங்களை நல்லா வச்சிருக்கிறார். என்னை காரையும் பார்த்தீங்கன்னா இந்த காரையும் பார்த்தீங்கன்னா சொல்ல தான் செய்வாங்க கண்டிப்பாக. என்னை கடவுள் நல்லா தான். அடுத்த காரை என்ன வச்சிருக்க போறேன்? நான் தான் யோசிச்சுட்டு இருக்கேன், இந்த காரை வித்துட்டு ஒரு 2 சர்ச்சு கட்டிடலாமே அப்படின்னு. ஆனால் அவர் அப்படி யோசிக்கிறதே இல்லை. அவர் அதுக்கு மேலே கொண்டு போய் உட்கார வச்சிருவார்னு நினைக்கிறேன். ஆம்னி மாறுமா மாறாதா? மாறாதா? அது சர்ச்சுக்காரன்னு ஏற்கனவே சொல்லிட்டார் பாஸ்டர். அப்போ இன்னும் அவருக்கு கார் இன்னும் வரல. அவருக்கு கார் என்ன கொடுக்க போறான்னு தெரில, அந்த காரில் என்னை கூட்டு போவாரான்னு தெரில. அன்னைக்கு உங்க லபலபன்னு அடிச்சிக்காதீங்க, உண்மையாக சொல்கிறேன். நான் கார் ஒன்று வாங்கினா 1000 மாருதி 1000, 4வது ஓனர். யோசித்து பார்க்குறேன், என் ஆண்டவரே அது போதும். பத்மினி, பிரீமியர் பத்மினி அப்படின்னு ஒரு கார் வச்சுருந்தேன். அதெல்லாம் யோசித்து பார்க்குறேன். என் ஆண்டவர் உண்மையாகவே நம்மளை நான் கனம் பண்ணுறான்னு வைங்க. அது வேற ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பாயிண்ட்டை விட்டுறக்கூடாது. எதை? இந்த வசனத்தை நான் எதற்காக என் ஆண்டவரை தேடுகிறேன்? டெஸ்ட் பண்ணி பார்ப்பார் சில நேரத்தில். நீ எதுக்காகமா நீ ஆண்டவர் தேட கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்னு வைங்களேன். கேட்கும்போது இங்கே வந்து கேட்ட உடனே, இந்த சர்ச்சில் வந்து கேட்ட உடனே ஒரு 1000 ரூபா கொடுத்துருவார் ஆண்டவர். ஐயோ, ஒரு அந்த அம்மா சொல்ல சாட்சியாக இருந்து, நான் ஞாயிற்றுக்கிழமை காலில் வந்து நான் கேட்டேன், ஆண்டவர் எவ்வளோ கொடுத்தாரு? அடுத்த வாரமும் 1000 ரூபா கொடுத்துறான்னு வைங்களேன். இந்த அம்மா சர்ச்சுக்கு வராமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐயோ, நீ என்னப்பா நீ கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்க, வந்து ஜோ பண்ணி பாரு, ஆண்டவர் 1000 ரூபா தந்துடுவார். அந்த மாதிரி சொல்லுமா சொல்லாதா? ஆமாம், இங்கே போ சாப்பாடு போட்டுருவார் அப்படின்னு. சில நேரத்தில் என் ஆண்டவரை ஏன் விசுவாசிக்கிறேன்? என் ஆண்டவரை ஏன் நம்புகிறேன்? எதனால இந்த கடவுளை கும்பிட்டுட்டு ஓடுறேன்? நான் என் வாழ்க்கையில் உண்மையாக என் ஆண்டவரை யோசித்து பாருங்களேன். பணத்தை கொடுத்து நேசின்னா எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்களேன். நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐயோ, நல்லாவே இருக்காது. ஆண்டவர் உண்மையான நேசத்தை தேடி பார்ப்பார். ஒருத்தி பேசுறா, யோ நீ சாகிறது உனக்கு நல்லது. யாரு? யோபனுடைய யோபு என்ன சொல்லுகிறா? நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாதா? ஒருத்தன் அப்படி பார்க்க விரும்புகிறான். என் ஆண்டவர் வந்து பிசாசு கிட்ட சவால் விட்டு பார்க்கிறார். என் ஜனம் உண்மையாவே என்ன தேடிட்டு இருக்குது, உனக்கு தெரியாது. உனக்கு இல்ல அவன் சொல்றான், இல்ல நீங்க அவனுக்கு நல்லா சோறு போடுறீங்க, அதனாலதான் உங்களை என்ன பண்றான், சர்ச்சுக்கு ஒழுங்கா ஆண்டவரை தேடுறான். ஆண்டவர் சொல்ற, இல்லப்பா அவன் உண்மையாவே என்ன நேசிக்கிறான். நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். ஒண்ணா தூக்கி பாருங்க. நிறைய பேர் சர்ச்சுக்கு வராம பின்வாங்கி போனவர்கள் நிறைய பேர் உண்டு எங்க சர்ச்சில். சொல்றேன், ஏன்னு கேட்டு பாருங்க. இப்படி ஏதாவது கிடைக்கும் வந்தவங்க நிறைய பேர். வேதம் சொல்லுது, இன்னைக்கு இருக்க வாழ்க்கைக்காக உன் ஆண்டவரை நீ தேடுவ அப்படின்னா பரிதபிக்கப்பட்டு போவேன். இப்படி ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு இருக்கிறதுக்காக இன்னைக்கு சாப்பாடு கிடைக்குமா, இன்னைக்கு எனக்கு பைக்கு கிடைக்குமா, எனக்கு சேலை கிடைக்குமா, எனக்கு துணிமணி கிடைக்குமா, சர்ச்சை கட்டி தருவாரா, இதுக்காக கடவுளை தேடணும்னு வைங்களேன், நான் பரிதபிக்கப்பட்டு போயிருவேன். நான் என் வாழ்க்கை இதுக்காக நான் தேடுறவன் கிடையாது. ஆண்டவரே, இவைகள் எதுவுமே நீங்க கொடுக்கலனாலும் தேடுவேன். விசுவாசிக்கிறவங்க ஆமென். ஏன் ஆண்டவரை தேடுவேன்? அவரிடத்தில் நித்திய ஜீவன் உண்டு. ஏன் அவரை தேடுவேன்? இருதயத்தில் சமாதானம் உண்டு. ஏன் அவரை தேடுவேன்? அவர் என்னை ஆறுதல் படுத்தி என் பாவத்தை மன்னித்து எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறதுனால நான் தேடுவேன். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், சில பாட்டிமா மாற சில நேரத்தில் அப்படியே ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஏழையாவே தான் இருக்கும், ஆனா அது ஆண்டவரை நேசிக்கும்.
அது 10 ரூபா 20 ரூபா காணிக்க கொடுக்கும். ரொம்ப சந்தோஷமா கொடுக்கும். அது கையில இருந்து வாங்குறதுக்கு என் கை காலெல்லாம் நடுங்கும். அது காணிக்கையை வாங்கி நீ அது என்ன தெரியுமா சொல்லும், நீ வாங்கிக்கோ பாஸ்டர், சாவும்போது என்னை மட்டும் அடக்கம் பண்ணிரு பாஸ்டர், விட்டுறாதே, நீ அப்படியே விட்டுறாது அப்படின்னு பாட்டி. நான் கை கால் அதுக்கு எங்க இருந்து வரும்னு தெரியாது. பிள்ளைங்க வரும்போது கையில கொடுத்துட்டு போறது. அது பணக்காரனா மாறின மாதிரி ஐடியாவே இல்லை. ஆனா நீனும் நானும் போராடிட்டு இருக்குது எதுக்கு தெரியுமா? எப்பண்டா நான் பணக்காரனா மாற போறேன், எப்பண்டா அந்த வண்டி வாங்க போறேன். வண்டி வாங்கி தரலன்னா அப்பா அம்மா கிட்ட கோச்சிட்டு போறான் பசங்க. நம்ம யார்கிட்ட கோச்சிக்கிறோம் சொல்லுங்களேன்? பாஸ்டர் போங்க பாஸ்டர், எனக்கு ஆண்டவர் ஒண்ணுமே செஞ்ச மாதிரியே தெரியல. நான் சொல்ற மாதிரி கோச்சிக்காதீங்க. இந்த சர்ச் இப்படியே இருந்தாலும் என் ஆண்டவர் துதிக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க என் ஆண்டவர் இன்னும் ஜீவிக்கிறான்னு தான் நம்புவோம். அல்லேலூயா சொல்ல முடியுமா? அல்லேலூயா. நான் நம்மளுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவரை ஏன் தேடிக்கொண்டு இருக்கிறேன்? எனக்கு பணம் வந்து ஆண்டவரை தேட போறேன்னா அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் என்னை விட்டு நீங்கி போவதாக. சகை பணத்துக்காக தேடினா ஆண்டவரை இல்லையே, எல்லா பணத்தையும் கொடுக்கறதுக்காக தேடினா நினைக்கிறேன். அவ்வளவு வந்துருச்சு வெளியில. யோசித்து பாருங்களேன். நான் ஆண்டவரை எதற்காக தேடுகிறேன்? மரியாள் எதற்காக தேடினாள்? வேதம் சொல்லுது அவளுக்கு ஒன்றும் கிடைச்ச மாதிரி தெரியலையே. அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் வேதம் சொல்லுது. இன்னைக்கு என் ஆண்டவர் எதுக்கு தேடுறேன் தெரியுமா? எனக்கு ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்குமா? என்ன வாக்குத்தத்தம்? உன்னை மேலாக்குவேன். எங்க வீட்டுக்கு மேல ஏறி உட்கார போறியா? இதுவரை மேலான மாதிரி ஐடியாவே இல்லை. ஐஸ்வர்யவனை மாத்து அந்த வசனத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அதுக்காக கை வச்சு அமைதியா இருப்போம், சந்தோஷமா இருப்போமே. ஆண்டவரை ஆசீர்வதிச்சாலும் ஆசீர்வதிக்கலாலும் பரவாயில்ல, அவரை நான் விசுவாசிப்பேன். அல்லேலூயா. அவரை நம்புவேன், அவரை தேடுவேன். கர்த்தருக்குள் இருப்பதே எனக்கு என்னது? ஒரு பலன். ஆமென். சில நேரத்தில் பயங்கர போராட்டம் வரும்போது கூட நான் ஜெபம் பண்ணிட்டே வந்தேன். என் மகனுக்கு இருந்த போராட்டத்தில் நான் போராடி கொண்டு, என் ஆண்டவரே ஏன் ஐயா அப்படி அனுமதிக்கப்பட்டு இருக்குது எங்க வாழ்க்கையில் அப்படின்னு போராடும் பொழுது சில நேரத்தில் ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பிசாசு பேசுறான், நீ ஊழியம் செய்ய போற, உன் பையனுக்கு அற்புத அடையாளங்கள் இன்னும் நடக்காம இருக்குது, இன்னும் அந்த பாயிண்ட்ல ஆண்டவர் இன்னும் பார்க்கல, இன்னும் நம்புறியா ஆண்டவரை? நம்புறியா ஆண்டவரை? என் இயேசுவை நம்புறியா? இயேசு உண்மையான தேவன் என்பதை சகையை விசுவாசித்திருக்கிறான். அதனாலதான் மேல ஏறி அவர் பார்க்க ஆசைப்பட்டிருக்கிறான். அவர் வீட்டுக்குள்ள அனுமதித்ததின் காரணம் அதுதான். அவன் எல்லாத்தையும் கொடுத்தது அதனாலதான் காரணம். ஆமென். வேதத்துல பார்க்கிறேன், யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். John chapter 4 verse 28. அந்த ஸ்திரீ, அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி. இவளுக்குள்ள இருந்த ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி உள்ளுக்குள்ள ஓடி போய் சொல்கிறான். மறுபடியும் சொல்லுகிறேன், நான் முதிர்ந்த விசுவாசிகளை பார்த்து நான் பேசுகிறேன். உண்மையாவே தேவனை ஏற்றுக்கொண்ட அனுபவங்கள் உனக்குள்ள இருக்கும் என்றால் நீ ஊருக்குள்ள ஓடி போய் சொல்வேன், நான் ஒரு மெசியாவை பார்த்தேன் அப்படின்னு. சும்மா இருக்காது இந்த வாய். இயேசுவை உண்மையாகவே ஏற்றுக்கொண்ட அனுபவங்கள் உனக்குள்ள இருக்கும் என்றால், உண்மையாவே தேவன் என்பதை நான் ஏற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் உனக்குள்ள இருக்கும் என்றால், இயேசுவை பார்த்த அனுபவங்கள் உனக்குள்ள இருக்கும் என்றால், இயேசுவை ருசித்த அனுபவங்கள் இருக்கும் என்றால், you cannot sit there in one place. அவள் ஊருக்குள்ள ஓடி போய் சொல்லுகிறாள், வந்து பாரு நான் மேசியாவை பார்த்தேன். சில நேரத்தில் ஊழியம் செய்யன்னு சொல்லி நாங்க போராட வேண்டியதா இருக்கு. நாங்க சொல்லி போராடவே கூடாது, அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும். சரி சொல்லுங்க, எப்படி நடக்கணும்? ஊருக்குள்ள போய் யார் சொல்லணும்? லீடர் போய் சொல்லிட்டு வாங்க. யார் அந்த லீடர்? இப்போதைக்கு சமாரியாவுக்கு லீடர் யார் தெரியுமா? அந்த ஸ்திரீ தான். யார் தெரியுமா இவாஞ்சலிஸ்ட்? அந்த ஸ்திரீ தான். இன்னைக்கு என் வாழ்க்கையில இயேசு என் உள்ளத்துல உண்மையாகவே அவர் தெய்வமா இருப்பார் என்றால், கிறிஸ்துவுக்குள் இருப்பதே என்னுடைய பலனா இருக்கும் என்றால், என் ஆண்டவரை நான் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னா என்னால சும்மா இருக்க முடியாது. I will go into the village and tell the people. நான் சும்மா இருக்க மாட்டேன். ஒருத்தன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து இருக்கிறான் கல்ற தோட்டத்துல. இயேசு அவனை சுகப்படுத்தினார். ஆமென். அவன் எழுந்து என்ன பண்றான் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே ஊழியம் செய்ய வரட்டுமா? உங்க கூட ஊழியம் செய்ய வரலாமா? இந்த ஆவி நமக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. உண்மை கிறிஸ்தவனுக்குள்ள இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பாப்பா. 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒண்ணு இப்படி இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா சகைவி மாதிரி இருக்கும், இல்ல மரியாள் மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சமாரியா ஸ்திரீ மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் ஒரு பகுதியில் இருக்கும் இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது. அப்படி இல்லைன்னா இன்னொரு அனுபவம் இருக்கும். என்னன்னா, சவுலுக்கு தூக்கம் வரல. தூக்கம் வர்றதுக்கு ஒருத்தனை கூப்பிடுறாங்க, தம்பி யாரா கிட்டார் வாசிக்கிறது யாரா இருக்காங்களாப்பா, கூட்டு வா. உள்ளுக்குள்ள என்ன இருக்கான்? அசுத்தாவி இருக்கு. அமுக்குச்சா நேற்று நைட்டு யாரையாவது? சிரிக்கிறீங்க. நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா என்னை பயம், என்னை பயப்படுத்துகிறது ஒரு காரியம்.
என்னால தூங்க முடியல ஒழுங்கா, என்னால என் காரியத்தை ஒழுங்கா வேலையில செய்ய முடியல, எனக்குள்ள ஒரு பயமும் நடுக்கமும் இருக்குதுன்னு யோசிப்ப அப்படின்னா, you have to check yourself and see உனக்குள்ள இருக்கிறது என்ன பலன், என்ன நிலைமையில இருக்குன்றதை நீ செக் பண்ணி பார்க்கணும். கைகள்லாம் நடுங்குது, என்னால ஒண்ணுமே செய்ய முடியலன்னா சுகரை செக் பண்ணுங்க சொல்லுவாங்கல்ல, செக் பண்ணி பாருங்க. கிறிஸ்துவின் பலன் உனக்குள்ள இல்லை அப்படின்னா, நான் எல்லாரும் எரிஞ்சு நான் கடிச்சு துப்புறேன், யார்கிட்டயாவது சண்டைக்கு போய்கிட்டே இருக்கிறேன், என் வாய் துருன்னு இருக்குது, என்னால நார்மலா இருக்க முடியல முன்னாடி மாதிரி அப்படின்னா, நீ செக் பண்ணி பார்க்கணும் உனக்குள்ள என்ன ஆவி இருக்குது அப்படின்னு சொல்லி. சில நேரத்தில் தூங்க முடியல அவனால, இதெல்லாம் ஆண்டவர் ஐடென்டிஃபிகேஷன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம மிகுந்த ஜாக்கிரதை உள்ள இருக்கணும். நீ அப்படிப்பட்ட நிலைகளுக்கு போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. இவர் தீர்க்க தரிசனங்கள்லாம் சொன்னவர். இவர் யாரு? சவுல். நிலைத்தடி மாறி போனான். எந்த விஷயத்துல என்ன தப்பு பண்ணா சவுல்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போன ஒரு சின்ன காரியம் தான், ரொம்ப ஒன்று. நம்மள மாதிரி மோசமான பாவம்லாம் செஞ்ச மாதிரி தெரியல. ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டியதை ஆண்டவர் சொல்லிட்டு வந்ததை என்ன பண்ணல, அவர் தனக்குன்னு எடுத்துட்டு வந்துட்டார். நம்ம எவ்வளோ திருடுறோம், ஐயோ ஸ்தோத்திரம். ஆனா யோசித்து பாருங்களேன், என் வாழ்க்கையிலே சில நேரங்களில் பிசாசு எனக்குள்ளே புகுந்திருப்பான் என்றால், ஆனா சர்ச்சுக்கு வந்தா மட்டும் கொஞ்சம் சமாதானமா இருக்கிற மாதிரி தெரியுது. யாருக்கெல்லாம் அப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா வீட்டுக்கு போனவன பரிதாப நிலைமை போற மாதிரி தெரியுது. அப்போ நீதான் உன்னை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் ஆவிக்குரிய நிலைகளிலே நான் தடுமாறி கொண்டிருக்கிறேன், எனக்கு ஆவிக்குரிய பலன் வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என்றால், கர்த்தருக்குள் இருப்பதே என்னுடைய பலனாய் தெரிந்து கொள்வாய். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நைட்டு தூங்க முடியாதுமா, வீட்டில் சண்டை, பக்கத்து வீட்டுக்காரன் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறான், ஆனா நம்ம வீடு சந்தோஷமா இல்லை. சண்டை 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 சண்டை. ஒரு வேலையில் ஒரு உருப்படியா உட்கார மாட்டான் ஒரு ஆள். ஏன் அப்படின்னா, நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ கர்த்தருக்குள் இல்லாமல் நீ தடுமாறி போய் கொண்டிருப்பதுனாலே ஆங்காங்கே உனக்குள்ளே தேவ பலன் இல்லாமல் வேற ஒருத்தன் உள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் இன்னொரு ஆள் தேவைப்படுது. இசை வாசிக்கிற ஒருத்தனை கூட்டுவாங்கப்பா. தாவீதை கூட்டின்னு வந்து உள்ள இருக்கிற பிசாசு என்ன பண்றாங்க, டெம்பரவரியா தலைவரை தூங்க வைப்பாங்க, கொஞ்சம் சமாதானமா தூங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? ஆனா இந்த சந்தோஷம் நிறைவா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்ல முடியுமா? இது பெர்மனண்டா கொடுத்த சந்தோஷம். சும்மா வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஜாலியா இருந்துட்டு பாட்டு பண்ணணும், ஐயோ ஆராதனை பண்ணணும், அப்படி ஆமா அப்படிதான் இருக்கும். ஏன் அப்படின்னா பரிசுத்த ஆவியான உனக்குள்ள அசைவாடு கொண்டு இருக்கும்போது நல்லா இருக்கும். அவன் ஆஃப் பண்ண உடனே எல்லாம் ஆஃப் ஆயிரும். எதெல்லாம் தாவீது வாசிக்கிறத நிறுத்தினா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆராதனை நிறுத்தினவன முடிஞ்சு போயிடும். சவுலுக்கு மறுபடியும் என்ன வந்துடும்? பொல்லாத ஆவிதான் இருக்கும். நாங்க இங்க இருந்து ஓட்டி ஓட்டி விடணும், மறுபடியும் என்ன வரும்? கர்த்தருக்குள் இருப்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். வாசித்து பாருங்க, மத்தேயு 27:4 சொல்லப்பட்டிருக்கு, இவன் வந்து இயேசுவின் சீஷன். யாரு? யூதாஸ் காரியத். இவனுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி, நான் தப்பு செஞ்சிட்டேனே அப்படின்னு. நீ தவறுகள் நடக்கும் பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீ தடுமாறும் பொழுதெல்லாம், நீ தேவனை விட்டு பிரிந்து போனது போல தோன்றுகிற நேரங்களில் எல்லாம், கர்த்தருடைய பலன் எனக்குள்ள இல்லை என்று சொல்லி நீ யோசிக்கிற நேரங்களில் எல்லாம், when you feel it, பரிசுத்த ஆவியான என்னோடுக்குள்ள இல்லாதது போல இருக்கிறது என்று சொல்லி நீ யோசிக்கிற நேரங்களில் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு காரியத்தை. என்ன செய்யணும்? நேரம் 1 அதிகாரத்துக்கு போயிடணும். ஜான் சாப்டர் 1 ஜான் 1க்கு போயிடணும். 9ஆம் வசனம், நம்முடைய பாவங்களையும் நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாக இருக்கிறார். கரங்களை வச்சு அல்லேலூயா சொல்லுங்க பாவம். இதுக்குதான் முதல் 4ஆம் வசனத்தில் அழகா எழுதியிருக்கிறார், உன் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி உங்களுக்கு எழுதுகிறேன். நீ சந்தோஷமா பெர்மனண்டா ஆல்வேஸ் யூ சப்போஸ் டு பி ஹாப்பி. இந்த பிசாசு இப்படிலாம் பண்ணுவான். எப்படி பண்ணுவான் தெரியுமா? நீ தவறும் பொழுது, நீ தடுமாறும் பொழுது, you will sometime, உனக்கு பாவம் இல்லை என்று சொல்லி உன்னால் சொல்ல, டெய்லி காலையில எழுந்து நீ செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். சில நேரத்தில் நீ சோர்ந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. I want you to understand one thing. ஒரு காரியத்தை புரிந்து கொள். என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு விலகினது போல தோன்றும் என்றால், விலகுகிறது போல, ஐ எம் நாட் ஸ்டெடி, எனக்கு கர்த்தருடைய பலன் இல்லை, என் ஆவிக்குரிய நிலையில் தடுமாறி கொண்டு போகிறேன், இயேசுவை பார்க்க விருப்பம் இல்லை, இயேசுவினுடைய பாதப்படியிலே உட்கார்வதற்கு விருப்பம் இல்லை, ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் இருக்கிறது போல எனக்கு தோன்றும் என்றால், இமிடியேட்டா கிறிஸ்தவ பிள்ளைகளே உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள். 9ஆம் வசனத்தின் படி எல்லாவற்றையும் அறிக்கை செய்து, மறுபடியும் சொல்கிறேன், நைட்டுக்குள்ள உட்கார்ந்து எல்லாத்தையும் அறிக்கை செஞ்சிரு, மறுபடியும் அந்த பலத்தை பெற்றுக்கொள். இது உனக்கு சமாதான சந்தோஷம் நிறைவா இருக்கும். இல்ல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சந்தோஷமா இருக்கு. கடவுளை ஏன் தேடுறனே தெரியாது. நித்திய ஜீவன் உண்டு என்ற நிச்சயம் வந்து பெர்மனண்டா இருக்கும்.
சர்ச்சுக்கு வரும்போது ஆராதிக்கும் போது நல்லா இருக்க, முகத்தை பாருங்க, ரொம்ப அழகா இருப்பீங்க. ஆனா வீட்டுக்கு போகும்போது எனக்கு சமாதானம், சந்தோஷம் இல்லையே. எனக்கு வீட்டுல அது பெர்மனண்டா இல்லையே. ஏன் இல்ல? வேலையில எனக்கு பெர்மனண்டா அந்த சமாதானம் இல்லையே. ஏன் இல்ல? நான் கர்த்தருக்குள்ளே இல்லை. தேவ பலன் எனக்குள்ளே பெர்மனண்டா இல்லாததுனால தடுமாறி போகிறேன். 12 பேரை ஆண்டவர் வளர்த்தார். பேதுருவும் தவறு செய்தான், ஆண்டவரை மறுதலித்தான். இவனும் ஆண்டவரை காட்டி கொடுத்தான். ஆனா அவன் அழுது உடைஞ்சி ஆண்டவரை போய் தன்னை ஊற்றினான். ஆமென். ஆனா இவனுக்குள்ள பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான். யூதாஸ் காரியத்தை பிசாசு பேச பேச இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். பிசாசு பேச, உன் சமாதானம் நிறைவா இருக்கும்படி இப்படி எழுதுகிறேன், நீ நல்லா இருக்கும்படி, உன் லைஃப்ல நல்ல லைஃப் டைம் முழுவதும் நீ சந்தோஷமா இருக்கணும், கர்த்தருக்குள்ள இருப்பது உனக்கு பலன். பணம் இருக்குதோ பணம் இல்லையோ, அற்புதம் நடக்குதோ அற்புதம் நடக்கலையோ, நீ கர்த்தருக்குள் இருப்பதுதான் உனக்கு நல்ல மாமே சொல்ல முடியுமா? இதை விட்டுட்டு நீ ஆண்டவரை தேட நீ மறப்ப அப்படின்னா பலவீனப்பட்டு போயிடுவ. ஆவிக்குரிய பலவீனம், சோர்வுக்குள்ள போயிருவ. பிசாசு உன்னை கழுத்து பிடிச்சு தள்ளி விட்டுருவான். இதுதான் நடந்தது யூதாஸ் காரியத்தோட வாழ்க்கையில். அவன் பிசாசுக்கு இடம் கொடுக்க ஆரம்பித்தான். பிசாசு பேசுவான். யாரெல்லாம் பிசாசு பேசுறதை கேட்டிருக்கீங்க? இப்ப கூட கேட்டேன், நான் வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசிட்டே தான் இருக்கான். பலவீனமானதை பேசுவான், ஆண்டவர்கள் செய்ய முடியாதுன்னு சொல்லுவான். நீ என்ன பண்ணுவ? தலையாட்டிட்டு, ஆமா பார்த்தா அப்படிதான் தெரியுது, பவுஞ்சர் பாஸ்டர் கூட ஆண்டவர் இருக்கிற மாதிரியே தெரியல. என்னடா ஒரு 6 லட்சத்துக்கு அவன் 6 கோடிக்கு சர்ச்சை கட்டிட்டு இருக்கிறான். உங்க ஆண்டவர் எங்க பாஸ்டர்? உள்ள இருக்காரா? அல்லேலூயா. அவன் யோபு சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எப்பயா சொன்ன நீனே இத? உன்னோட கூட ஆண்டவர் இருக்காரா? ஆண்டவர் இல்லைன்னு சொல்லுவான் பிசாஸ். என்ன செய்ய போறோம்? ஆமா ஆமான்னு தலையாட்ட போறீங்களா? தலையாட்டினீங்க, யூதாஸ் காரியத்தோட நிலைகளுக்கு தள்ளப்படும். சிரிக்கிறதுக்காக சொல்ல, ஒரு சீசன் இயேசுவுக்கு ஆவிக்குரிய நிலைகளில் ஆவிக்குரிய காலைகள் இடம் கொடுக்காம என் தேவனுக்கு ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும், ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, எங்கேயோ ஒரு இடத்துல நான் தவறிட்டேன், நான் என்னை மறுரூபம் மாத்துங்க ஆண்டவரே, என் வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருப்பதாக, உன் சமாதானம் நிறைவாக இருக்கும்படி இதை எழுதுகிறேன், வாரம் முழுசும் சமாதானம் உனக்கு இருக்கும்படி எழுதுகிறேன். இயேசுவை பார்க்கறதுக்கு சில நேரத்தில் விருப்பம் இல்லை, இயேசுவோடு கூட உட்கார்ந்து இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. நம்முடைய பலன் எது தெரியுமா? ஆண்டோட இருக்கிறது தான். பைசா இருக்கிறது இல்லை. இந்த பைசா வச்சுலாம் வாழ்க்கை நடத்த முடியாது. எங்க வீட்டுக்கார் சம்பாதிக்கிறது, நம்மளுக்கு வரதெல்லாம் நம்பி, ஆனா அவரை நம்பி என்ன வேணா செய்யலாம். ஆமென். அவரை நம்ம பணக்காரனா நினைச்சு நடப்போம். பார்த்திருக்கீங்களா? அவர் இப்பவுமே நமக்கு எல்லாம் தர்ற மாதிரி. அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். சேர்ந்து பாடலாமா? இயேசு நீங்க இருக்கையில, கரங்களை தட்டி சத்தமா, இயேசு நீங்க இருக்கையில, நீங்க எல்லாமே. விசுவாசம் எனக்கு இருக்குப்பா. நீங்க எல்லாமே, அதிசய அதிசய தேவன் நீங்க தாரே. சத்தமா, நீங்க தாரே இயேசு நீங்க இருக்கையில, இயேசு நீங்க இருக்கையில, அதிசய தேவன் வந்து சேர்வதாக. வர வேண்டியதெல்லாம் வரட்டப்பா, நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கட்டப்பா. நீங்க தானே ஆலோசனை கர்த்தர், இயேசு நீங்க இருக்கையில, ஓ இயேசு நீங்க எல்லாமே, நீங்க ஆமென், நீங்க எல்லாமே. வீட்டு கஷ்டத்தெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார், பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில, இயேசு நீங்க இருக்கையில. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் என்னை பார்த்து பேசினார்,
நீ தப்பா இயேசுவை பிடிச்சிட்டோ. உன் வாழ்க்கையில நீ கடந்து போய் கொண்டிருக்க சில போராட்டமான சூழ்நிலையில அந்த பிசாசுக்கு நீ சில காரியங்களை நீ இடம் கொடுக்கும் பொழுது பிசாசு உன்னை அப்படியே விழுங்க பார்ப்பான். யாரை விழுங்கலான்னு பார்த்து 2 நிமிஷத்துல உன்னை கவுத்துருவான். யோபுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து காத்துட்டு இருக்கிறார். அப்படித்தானே சத்தியம் இல்லையா? கடைசி அதிகாரம் இவ எல்லாவற்றிலும் யோபு என்ன பண்ணல? வாயினால பாவம் செய்யவே உனக்கு ஆண்டவர் அப்படி அற்புதம் செய்யற நேரத்துல உண்மையா சொல்றேனே, இன்னைக்கு வரையும் சொல்றேனே, நான் ஓடி வந்திருப்பேன் அப்படின்னா இன்னைக்கு என்னைக்கோ ஓடி வந்திருக்கலாம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சேஃப்டி மோடு நல்லது, ஓடிறது நல்லது அப்படின்னு. நான் நின்றுட்டு இருந்தேன், என் ஆண்டோட கரத்தை பார்த்தேன், என் ஆண்டவரை பார்த்தேன். ஒரு சாட்சி 2 சாட்சி கிடையாது, சொல்லிக்கிட்டே போலாம். என் ஆண்டவர் யார் என்பதை நான் பார்த்து இருக்கிறேன். என் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு எவன் சொன்னாலும் சரி என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்பதை எனக்கு தெரியும். ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? அந்த தைரியம் உனக்குள்ள இருந்தா பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன். நைட் நேரத்தில் யார் உன் கூட இருக்காங்க இல்லையோ, பணம் இருக்குதோ இல்லையோ, என் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். ஆண்டவர் என் கூட இருக்கிறான்ற மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்க பா. கடைசியாக சங்கீதம் 51 வீட்டில் உட்காந்து வாசித்து பாருங்க. கதறுகிறான் தாவீது, என்கிட்ட இருந்து ஒண்ணு மட்டும் என்ன பண்றாதீங்க, எடுத்துறாதீங்க. எனக்கு தேவை ஒண்ணுதான். ஆண்டவரே என்னை சுத்திகரியும், உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறேன். 7ஆம் வசனம், என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். 8ஆம் வசனம், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். உன் பலவீனமான எலும்புகள் களி கூறும். ஆமென். 9ஆம் வசனம், என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உம்முடைய முகத்தை மறித்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி அருளும். ஆண்டவரே சுத்த இருதயத்தில் என்னை சிருஷ்டியும், நிலவரமான ஆவியனில். யார் ஜெபம் பண்றா? தாவீது. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்றோமா? அப்படி சேன் சொல்லுங்க, சுத்த இருதயத்தை டெய்லி ஜெபம் பண்ணா கூட ஓகே தான் நினைக்கிறேன். இந்த வசனத்தை சொல்லி டெய்லி அப்பா சுத்த இருதயம், தப்பு தப்பா பேசிடு. நான் கூட நேற்று நைட் திட்டேன் என் ஒய்ஃபை, கோவம் வந்துச்சு. ஐயோ ஐசப்பா திட்டேனே. வேற யாராவது திட்டினீங்களா? வேற யாராவது உங்க வீட்டுக்காரர்? ஐயோ சனினே, வாயில நிறைய வருது இல்ல. பிள்ளைகளை யாரெல்லாம் திட்டது, அடிச்சது யாரு? பசங்க தூக்குறாங்க, கை தூக்குறாங்க. எங்க அம்மா அடிச்சாங்க, எங்க அப்பா அடிச்சாங்க பாஸ்டர், நல்லா திட்டுங்க பாஸ்டர். வாயில வார்த்தை எக்கச்சக்கமா வருது. சொல்லுங்கப்பா, சுத்த இருதயத்தை என்னில். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆரம்பிப்பான் பிசாசு. வேற கோவத்தை உண்டு பண்ண, வேற ஒன்றும் இல்லை, சும்மா கோவத்தை உண்டு. நல்ல ஊழியத்துக்கு போக போறோம், கோவத்தை கிளம்பி பேகை தூக்கிட்டு வரும்போது கூட வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்துடக்கூடாது. ஏசப்பா ஸ்தோத்திரம், திட்டு வாங்கிறாத ஓடி போயிரு. சில நேரத்தில் வருது வாயில. கேட்கலாமா? சுத்த இருதயத்தை டெய்லி ஜெபமா இருக்கட்டுமே. ஏன்னா எனக்கு ஆண்டவர் வேணும், அவர் சமாதானம் எனக்கு வேணும், அவருடைய பலன் எனக்கு வேணும், நான் அவரை பார்க்கணும், அப்போதான் எனக்கு சந்தோஷம். சில ஆட்கள் இருக்காங்க எங்க சர்ச்சில் சொல்லுவாங்க, எங்க பாஸ்டரை பார்க்கலன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை மாதிரியே இருக்காது. இன்னைக்கு விட்டு வந்துட்டேன் நான் என் சர்ச்சை, எக்கேடு கட்டு போடினு. எங்க பாஸ்டரை பார்த்து சொல்லுவாங்க, அவர் முகத்தை பார்த்தா அப்படியே ஆண்டவர். உங்க பாஸ்டர் முகத்தை பார்த்தா தெரியுதா அவர் குளிச்சாரான்னு கேட்டுட்டு பார்க்க. நீங்க நான் ஆண்டவரை பார்க்கணும், சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். நான் ஆண்டவரை பார்க்கணும், அவர் பாதப்படியில் நான் உட்காரணும், ஆசைப்படணும், ஏரியா மரத்து வேலை ஏரியாத நான் ஆண்டவர் பார்த்தணும். அதுதான் எனக்கு பலன், அதுதான் என் வாழ்க்கை, அதுதான் என் வாழ்க்கையின் அடித்தளம், அச்சாரம், சமாதானம், சந்தோஷம் என் வாழ்க்கை. அதான் தாவீது கதறுகிறார், சுத்த இருதயத்தில் சிருஷ்டி, நிலவரமான ஆவி எனக்கு தாங்க ஆண்டவர். கண்களை முடிச்சோம் இல்லாமா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வல்லமையால் என்னை நிறைத்து நீராடுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை ஜெயிக்கிறோ, வல்லமையால் என்னை ஆடுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யோ. ஜீவ தண்ணீர் நீரே,
ஜீவ தண்ணீர் நீரே, என் தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னில் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. என்னில் ஆளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே. ஒப்பு கொடுப்போமா? உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். பல நேரத்தில் சோர்ந்து போற, பல நேரத்தில் நீ சுமந்து போற, பல நேரத்தில் உனக்கு தடுமாற்றம் வருகிறது. உம் பிரசன்னத்தை பலனுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியல. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆண்டவர் உன்னோட கூட பேசுவார் அப்படின்னா நீ தான் முடிவெடுக்கணும். கர்த்தருடைய பலன் தான் உனக்கு பலனா இருக்க முடியும். இல்லைன்னா தடுமாறி போயிருவேன். நீ சவுலா கூட இருக்கலாம், நீ தாவீதா கூட இருந்துட்டு போலாம். நீ கடவுள் பலம் இல்லைன்னு வைங்களேன். ஒருவேளை தேவன் கொடுத்த ஆவிக்குரிய பலன், யோபுக்கு இருந்த அந்த பலன், அந்த ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சி, அந்த ஆவிக்குரிய மெச்சூரிட்டி, தேவன் மேல வைத்திருந்த நம்பிக்கை இன்னைக்கு உனக்கு எனக்கு இல்ல அப்படின்னு வை. பிசாசு புதன்கிழமை உன்னை தட்டிட்டு போயிடுவான், வியாழக்கிழமையில இன்னும் தட்டிட்டு போயிடுவான். நீ சோர்ந்து சோர்ந்து படுத்து படுத்து என்னை மாத்துங்கப்பா, என்னை மாத்துங்கப்பான்னு கேள். வாயத்தை முழுமையா ஒப்பு கொடுப்பா, முழுமையா ஒப்பு கொடு. ஒரு முடிவெடு. ஜெபம் பண்ணாம நைட்டு படுக்க மாட்டேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாம, பைபிள் வாசிக்காம நான் படுக்க மாட்டேன். என் வாழ்க்கையை சுத்திகரிக்காம படுக்க மாட்டேன். இந்த பழக்கம் உனக்கு இல்ல அப்படின்னா அந்த பிசாசு நைட்ல வந்து உன்னை அமுக்குறது போகவே போகாது. உனக்கு இருக்க அந்த போராட்டம் போகுமான்னு எனக்கு தெரியல. உனக்கு பலவீனமா இருக்குது. நீ பலவீனப்பட்டு பல முறை விழுந்து போகிறாய். ஆவியில எவ்வளவு தூரம் சர்ச்சில் வந்து நீ ஆடினாலும் பாடினாலும், ஆனா வார நாட்களில் நான் பலவீனப்பட்டு போகிறேன். வார நாட்களில் ஆண்டவரை பார்க்க எனக்கு இஷ்டம் இல்ல, ஆண்டவர் பாதப்படியில் உட்கார்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல, அந்த வாஞ்சை இல்ல, அந்த விருப்பம் இல்ல. எதையோ யோசிக்குதே இருதயம், எதையோ யோசிக்குதே ஆசை. என் விருப்பம் எல்லாம் எங்க பராக்கு பார்த்துட்டு இருக்குது. இந்த சமாதானம் நிறைவா இருக்கிறதுக்காக எழுதுகிறான். காலையில எழுந்த உடனே உன் வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. காலையில எழுந்த உடனே ஆண்டவர் ஒப்பு கொடு. ஆண்டவரே, சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க, சுத்த சிந்தை எனக்கு தாங்க. என் பேச்சு உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். என் பேச்சு வாயிலிருந்து வர்ற வார்த்தைலாம் சுத்தமா வரட்டும். யாரை பத்தி தப்ப சண்டைக்கு போக மாட்டேன். சண்டைக்கு போகாத. உன் வாழ்க்கையை சண்டைன்ற வார்த்தையை வச்சு உன் குடும்பத்தை அழிச்சிட்டு இருக்கிறான், உன் பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஊழியத்துல கூட உன்னை பயன்படுத்த முடியல. காரணம் என்ன தெரியுமா? உன் வாய், உன் சண்டை, உன் வாழ்க்கையில இருக்கிற சில குணாதிசயங்களினாலே பிசாசத்தை பயன்படுத்தி ஆண்டவருக்கு விட்டு தூரம் இழுத்துக்கிட்டே போறான். தினமும் நைட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போற, சொல்ல போற, சுத்த இருதயத்தை எனக்கு தாங்கப்பா சொல்ல போற. டெய்லி ஒப்பு கொடுக்க போற. டெய்லி நீ சொன்ன செஞ்சதெல்லாம் தப்புன்னு பரிசுத்தாவியானவர் வெளிப்படுத்துறது எல்லாம் ஒப்பு கொடுக்க போற. ஒரு ஸ்திரீ வந்து ஆண்டவரை காலை பிடிச்சு முத்தம் கொடுத்து கதறி அழுவுற, ஆண்டவரே பாவியான என் மேல் கிருபையா இருங்கப்பா. இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கைக்காக நீ ஓடி ஆண்டவரை தேடி வந்துடாத. இன்னைக்கு எனக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், அது கிடைக்கும், கிடைக்காம கூட போலாம். நான் சொல்றேன்னு வருத்தப்படுறாத. நீ ஆசைப்படுறது கூட உன் கைக்கு வந்து சேராம போகலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நித்திய ஜீவனை கொடுக்கிற உன் ஆண்டவரை தேட மறந்துடாத. நீ அவரை தேடுன அப்படின்னா சகலமும் கூட கொடுக்கப்படும். வர வேண்டியதெல்லாம் ஆண்டவர் எப்பப்ப வரணுமோ எல்லாத்தையும் தந்துட்டே இருப்பார். அதை சார்ந்து ஓடிடாத. உன் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நீ ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரை ஓடி போய் பார்க்கணும், ஆண்டவரை தேடணும், ஆண்டவர் பாதப்படியில் உட்கார்ந்து இருக்கணும். என்னை மாத்துங்க ஆண்டவரே, சொல்லு, வாயத்தர சொல்லு, என்னை மாத்துங்க அப்பா, என்னை மாத்துங்க ஆண்டவரே. அப்படி எழுந்து நின்று ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஒரு 2 நிமிஷம் நான் எடுக்க விரும்புறேன்.
யாரும் அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜெபம் பண்ண வேண்டாம். நிறைய நேரம் அபிஷேகத்தில் தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். அப்படியே கண்ணை மூடி காத்திருப்போம் பரிசுத்த ஆவியானவருக்காக. உன் கண்ணுக்குள்ள என்னெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துறாரோ அறிக்கை செய், அறிக்கை செய். இப்போ வெளிப்படுத்துவார் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவர்கிட்ட சொன்னார், இதை நீ வாயை திறந்து ஒப்பு கொடுத்த அப்படின்னா புது மனுஷனா மாறுவேன். தாவீதை போல என்ன பரிசுத்த ஆவியை மட்டும் என்னை விட்டு எடுத்துடாதீங்கப்பா. நீ இன்னைக்கு அர்ப்பணிக்கலன்னா இருளில் தான் இருக்கிற. நீ இன்னும் அது வாயை திறந்து சொல்லிடு, தம்பி இயேசுவின் நாமத்தினால அபிஷேகத்தில் வேணாம். நீ உன் வாழ்க்கை இப்போ ரொம்ப முக்கியம், உன் வாழ்க்கை முக்கியம். அது ஆண்டவருக்கு ரொம்ப பெரிய. சுத்த இருதயத்தில் தாங்கப்பா, சுத்த இருதயம் எனக்கு வேணும் ஐயா. சுத்த என் கெட்ட சிந்தையெல்லாம் மாறட்டும், என் பாவ வாழ்க்கையெல்லாம் மாறட்டாண்டு. இயேசுவை பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லையே. சர்ச்சுக்கு போக விருப்பம் இருக்கிற, இயேசுவை பார்க்க விருப்பம் இல்லையே. இயேசு பாதப்படியில் உட்காரதுக்கு விருப்பம் இல்லையே. இதெல்லாம் மாத்துங்க, மாத்துங்க, மாத்துங்க. என்னை மாத்துங்க, என்னை புதுசா பொண்ணா மாத்துங்க. இன்னைக்கு உன் வாழ்க்கை கழுவப்படுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால. நீ சகல பாவங்களை அறிக்கை காமிக்கிறார் ஆண்டவர். அம்மா நீ பலன் ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா நீ கேட்டுட்டு இருக்கிற. ஆண்டவர் தருவார் உனக்கு பலன், எழுந்து ஓடுறதுக்கு, எழுந்து ஓட அந்த பலன் உண்டாயிருக்கு. அந்த பாவத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஏசு பலன் தான். இப்போ அந்த அசதி எல்லாம் அந்த பிசாசின் இன்னைக்கு நீ பரிசுத்த ஆவியை உணர்வ. இன்னைக்கு பரிசுத்த ஆவியில நிறைந்திருக்கிற வாழ்க்கையை உணர்வ. பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கையை நீ உணர்வ. நீ உனக்குள்ள பரிசுத்த ஆவியான உன்னோடு கூட வருகிறத நீ உணர்வ. நீ உன்னோடு கூட அவர் தூங்குறத நீ உணர்வ. நீ ஒரு பரம சந்தோஷம் உனக்குள்ள நிறைவாக இருக்கும். அதை நீ உணர்வ. ஏசு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். அழுது ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இருதயம் உடைக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கைகளோட பாதப்படியில் கொடுக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு வித்தியாசத்தை நீ உணர்வ. சுத்த இருதயத்தை தாரும் ஆண்டவரே. நிலவரமான ஆவி எனக்கு தாங்கப்பா. உங்களை ஒழுங்கா நான் பார்க்கணும், நேசிக்கணும். இன்னைக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கணும் அதுக்காக உங்களை தேடி வரலப்பா. நீர் உண்மையான தெய்வம், என்னுடைய தகப்பன், ரத்தம் சிந்தி எனக்காய் மரித்தவர், என் பாவத்தை கழுவுனவர் அவர் என்பதனால, என் பாவத்தை மன்னித்தவர் அவர் என்பதனால நான் இன்னைக்கு அவரிடத்துல வந்திருக்கிறேன். அவரை பார்க்க நான் வந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபானா சந்தரியா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவர் கொடுக்கிற அந்த சந்தோஷத்தை ஆராதனை ஆராதனை. இன்னைக்கு கிடைச்சாலும் சரி, நாளைக்கு கிடைச்சாலும் சரி, ஆராதனை ஆராதனை. ஆனா நான் என்னென்னைக்கு அவரோடு கூட ஆராதனை. ரட்சிப்பின் சந்தோஷத்தை, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷத்தை நம்ம இழக்கக்கூடாது, இழக்கக்கூடாது. சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி பார்த்து கொண்டு எல்ரோயி, ஆண்டவரை தேடு. என்னை கண்டீரே அவரை தேடு. நன்றி ஐயா. என்னை பரிசுத்தமா வாழ்வேன், ஆண்டவருக்கு பிரியமாக நடப்பேன். என்னை பிரியமில்லாததை அறிக்கை பண்ணிட்டேன், மறுபடியும் நான் எடுக்க மாட்டேன். ஆண்டவரே எனக்கு உதவி பண்ணுங்க. புது மனுஷனா வெளியே போக விரும்புறேன். முழு பலத்தோடு அன்பு புது பலனோடு வெளியே போக விரும்புறேன். ஆராதனை ஆராதனை. வந்த வண்ணமா போக கூடாது. உங்க வல்லமையோடு நான் புறப்பட்டு ஆராதனை. நான் நிறைய பேரை ஆதாயம் பண்ண வேண்டும். ஆராதனை ஒரு ஆத்தும பாரமும் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை
கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நல்ல கரங்களை தட்டி நமக்கு அதனை ஸ்தோத்தரிப்போமாக. Praise the Lord.